from the Rockstar DMC. உனக்கு என்ன புரியல? அந்த ஆள் சஃபாரி போட்டு வரக்கூடாதுன்னு அன்பு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் ஏன் போட்டு வந்திருக்கான்? வரட்டும், கேட்போம். என்ன இங்க என்ன பொருட்காட்சியா நடக்குது? கூட்டமா நின்னு வேடிக்கை பார்க்க. இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள எல்லாரும் உள்ள போய் வேலையை ஆரம்பிக்கணும். யோ செக்யூரிட்டி சார், இன்னும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டை திறந்து விடக்கூடாது. சரிங்க சார். அதுக்கப்புறம் வர்றவன் எவ்வளோ பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. சரிங்க சார். என்ன சரிங்க சார்? இவருக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை சார். உங்களுக்கு ட்ரெஸ் கோடு இது இல்லையே, யாரை கேட்டு சஃபாரி போட்டீங்க? நான் யாரடா கேட்கணும்? எனக்கு ட்ரெஸ் கோட் ஃபிக்ஸ் பண்ண இங்க எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நான் கருணாகரன். கருணாகத்தை விட கடுமையான கருணாகரன். என்னக்கா காது குடையறாரு? ஐயோ, நான் பாக்குறதெல்லாம் கனவா நனவா? ஏய் சுமார், என்ன பாக்குறீங்க? இப்போதைக்கு என் காதை மட்டும்தான் குடைஞ்சேன். உள்ள வாங்க, உங்க எல்லாரையும் கொடையறேன். என்கிட்ட ஆட்டம் காட்டுனீங்க, வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணும், புரியுதா? முத்து, என்ன முத்து இதெல்லாம்? எனக்கே ஒன்றும் புரியலக்கா. ஆனந்தி, இந்த கால சக்கரம் ஒண்ணு இருக்குமாமே, அதை யாராவது ரிவர்ஸ்ல சுத்தி விட்டாங்களா என்ன? எனக்கு என்னமோ கற்காலத்துக்கே போன மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் உள்ள போய் ஃபீல் பண்ணு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. போ போ. உனக்கு அது கூட கிடையாது. வா. ஆனந்தி, இது 4th செக்ஷன்ல கம்ப்ளீட் ஆன பீஸ். அங்க கை தைக்க கொடுத்துட்டேன். இதை நீ ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இங்க செக்ஷன்ல கொடுத்துறியா? சரிண்ணே. ஆனந்தி, அன்பு எப்பமா வருவான்? போன் பண்ணேனே, எடுக்கல. போன வேலை முடிஞ்சுதான் தெரியல, வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆனந்தி, இது அன்பன்னு நேத்து சொல்லிட்டு போன ஆர்டர் பீஸ் தானே? ஆமா சௌந்தர்யா, முடிச்சிடலாம்ல? தாராளமா முடிச்சிடலாம். அண்ணே, கரெக்டா இருக்குனே. பாலா, இத செக்ஷன்ல தைக்க கொடுத்துரு. சரி. ஏய் நிறுத்து.
ஏன் சார் எதுக்கு சார் இப்ப வேலையை நிறுத்த சொல்றீங்க? யார கேட்டு இன்னைக்கு இந்த வேலைய ஆரம்பிச்சீங்க? சார் யாரையும் போய் கேட்டு கேட்டுலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார். கேட்கறதுக்கு முன்னால இதுதான் வேலைன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் சார். ஏன்னா எங்க ப்ரொடக்ஷன் ஹெட்டோட ஸ்பீட் அப்படி. ஆமா வேக வேகமா வேலையை முடிச்சு நீங்க கொடுத்த குவாலிட்டியை தான் போன ஆர்டர்ல பார்த்தமே. ஃபாரின்ல இருந்து கஸ்டமர் 2 பெட்டி அவங்க மூஞ்சில விட்டெறிஞ்ச மாதிரி திருப்பி அனுப்பிட்டால சார். நாங்க அனுப்பாத பெட்டி அங்க போயிருக்கு. அது எப்படி அங்க போச்சுன்னு விட கிடைக்கிற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ண முடியாது சார். விடுங்க முத்தண்ணே, இப்ப இத பத்தி பேச நேரம் இல்ல, வேலையை ஆரம்பிக்கணும். பாலா, நீ எல்லாருக்கும் பீஸ கொடு. ஏய் நில்லுன்றல. குடுக்க கூடாதுன்னு சொல்ற, நீ பாட்டு குடுக்க சொல்ற. ஏன் சார் கொடுக்க கூடாது? இந்த ஆர்டர் தான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு நேத்தே அன்பு சொல்லிட்டான். அவன் சொன்ன மாதிரி தானே வேலை நடக்குது. அதான் உங்களுக்கு தெரியுமே. இப்ப வந்து நிறுத்து கொடுக்காதன்னா ஏன் சார் வேலையை கெடுக்கிறீங்க? அன்பு வேலை கொடுத்தானா? ஏய் அது நேத்துடா. என்னைக்கு சொன்னா என்ன சார்? இன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்காரு, ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இப்ப நான் சொல்றேன், இந்த ஆர்டர் வேலைய இன்னைக்கு செய்ய கூடாது. என்ன பாக்குறீங்க? அன்பு சொன்னது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி உலகமும் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கு. அத புரிஞ்சு நடந்துக்கிறதுனால தான் இந்த கருணாகரன் எப்பவுமே உங்க எல்லாரையும் விட ஒரு படி மேல இருக்கான். உங்க உலகம் பச்சொந்தி மாதிரியே ஆளுக்கோ இடத்துக்கோ ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குமே சார். ஆனா நாங்க அப்படி இல்லை சார். இன்னைக்கு இதுதான் வேலைன்னு அன்பு என்ன சொன்னானோ அதுதான் நடக்கும். நடக்காது, நடக்க கூடாது. நிச்சயமா நடக்கும். சார், எந்த வேலையை எப்போ ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேனோ அதை செய்யறது தான் இவங்களோட வேலை. நான் சொல்ற வேலை சரியா நடக்குதான்னு பாக்குறது மட்டும்தான் உங்க வேலை. இங்க என்ன வேலை நடக்கணும் நடக்க கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்புதான் சார் இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஹெட். அதெல்லாம் நேத்து. இன்னைக்கு இவனோட சீட்டை ப்ரொடக்ஷன் ஹெட்ல இருந்து கிழிச்சாச்சு. என்னது? அன்பு சீட்டை கீழ்ச்சாச்சா? அப்போ ப்ரொடக்ஷன் ஹெட் இன்னைக்கு யாரு? நீங்களா?